வணக்கம். உங்களை பார்த்தோன்னே திகிச்சு போயிட்டேன். என்ன விட்டுருங்கடா, நான் போயிடுறேன். என்னமா வந்தோம்னா கால்ல வெண்ணி தண்ணி ஊத்துன மாதிரி போறேன் பாருன்னுட்டே இருக்க. அதானே உனக்கு கண்ட ஆரம்பிச்சிடுச்சு. நாகப்பட்டினம் நான் பிறந்தது. நாகப்பட்டினத்தோட பெரிய ஐகான் யார் தெரியுங்களா? தனி தமிழுக்கு வித்திட்ட மறைமலை அடிகள் பிறந்த மண் எங்க ஊர். நான் சொல்ல ராவுகாலா வந்தாச்சு. எங்க ஊர் பேருந்து நிலையத்துல அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம், எங்க ஊர் பேருந்து நிலையத்துக்கு பேரு. அந்த மறைமலை அடிகள் தமிழ் சொல்லில் வேற்றுமொழி கலப்படம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பாடுபட்ட ஒருத்தனுடைய ஒரு சிலை ஒரு ஓரமாக எங்கேயோ ஒரு இடத்துல கிடக்கு. உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆண்டி. கோபால், என்ன பார்த்தா உனக்கு ஆன்டி மாதிரி தெரியுது. யா ஸ்டில் யூ ஆர் யங் மை பேபி. அண்ணாவுக்கு 3 இடத்துல சிலை இருக்கு. அடி பாவி மகளே, அடி கிறுக்கி சிறுக்கி கிறுக்கி சிறுக்கி. அப்ப என் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருநது, குண்டா திருநது, செவரேறி குதிச்சது, பொம்பளை புடவை உருகுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா? உண்மையிலேயே நீங்க தமிழர்களுக்கான வாழ்வியலை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் அந்தந்த பகுதியில் வாழ்ந்த நல்ல மனிதர்களுக்கான வாய்ப்பை, அவனுடைய வரலாற்றை கடத்திருக்கணுமா வேண்டாமா? இந்த பந்தரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது, முடிதான் நரத்திருந்தா மூளையமா நரத்திருக்கு. பேராமன் பெரியார்மன் என்று சொன்னீர்களே, தமிழ்நாட்டில் தலைவர்களே இல்லையா? நான் வளர்ந்து பிறந்த நாகப்பட்டினத்தில் மறைமலை அடிகளார் இருக்கிறார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று சொன்னார். நீங்கள் பிறப்பதற்கு முன்னால், நான் பிறப்பதற்கு முன்னால் இந்த இயக்கத்தின் முதலமைச்சராக, இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் 19/6/1969 அந்த நாகப்பட்டினம் பேருந்து நிலைய முற்றத்தில் முழு உருவச் சிலையை மறைமலை அடிகளாருக்கு நிறுவியது தலைவர் கலைஞர். தலைவர் கலைஞர் திமுக. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அது மட்டுமல்ல, மறைமலை அடிகளார் அவருடைய நூற்றுக்கணக்கான நூல்களை நாட்டுடைமையாக்கியது முத்தமிழறிஞர் கலைஞர். யாரும் பார்க்கல. இங்க 100 பேர் யாரும் பார்க்கல. அந்த தொகையை, ஈவு தொகையை அவர்கள் குடும்பத்தினருக்கு கொடுத்தது தலைவர் கலைஞர். போதுமா? அவமானப்பட்டது போதுமா? அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசின் சார்பாக மறைமலை அடிகளார் அவருடைய கோரிக்கையை ஏற்றுத்தான் தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்ததும் தலைவர் கலைஞர். அதுவும் உங்கள் குறிப்பிற்கு. உங்களுக்கு நல்ல சோறு வேணும்னா அடுத்த பெட்டிக்கு வாங்கடா, நான் கொடுக்குறேன்டா. வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா, அது வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா. பள்ளி கட்டினா பஞ்சாங்கத்தை பார்க்கலாம், அவ்வளவு கட்டினா என்னத்தை பாக்குறது? பெரியாரை இங்க பாருங்க, பெரியாரை தமிழ் தேசியத்தின் எதிரியா நாங்க பார்க்கல, ஆனால் தமிழ் தேசியத்தின் தலைவரா ஏற்கல. இது எங்க கோட்பாடு. வயசான மட்டும் பத்தாது, யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத யோசனை பண்ணி பேசணும். மைண்டட். பெரியாரும் செய்தார். எப்படி சொல்லணும் நீங்க? சாதிய ஒழிப்புக்கு, பெண்ணிய உரிமைக்கு, இந்த தீண்டாமை கொடுமைக்கு, மூட பழக்கங்கள் ஒழிப்பிற்கு பெரியாரும் போராடினார். நாங்க ஏற்கிறோம், எதிர்க்கல. பெரியார் தான் போராடினார், அதை ஏற்கல, எதிர்க்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி யாரா கூட பேசினா அடிச்சு கொண்டே போடுவேன். அப்ப எங்க பாட்டை முப்பாட்டில பல்லாங்குழி ஆடிட்டு கோழி குண்டு அடிச்சுட்டு இருந்தாங்களா? அப்போ என்ன பண்ணா? என்னதான்டா எங்களுக்கு தருவீங்க? வீரன்னா மராட்டிய மன்னன் சிவாஜி தான், பெண்ணின்னா சான்சி ராணி தான். எங்க பாட்டி வேலுநாச்சியார் என்ன பண்ணா? வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அடுக்கு பானைல சட்டி பானை விளக்கிட்டு இருந்தாலா? எங்க பாட்டை முப்பாட்டெல்லாம் வழக்கமா குச்சி வச்சு ஒட்டரை அடிச்சுக்கிட்டு இருந்தானா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. வாழு மேலு வச்சு நாங்க வீர போர் புரியலையா? 8 நாள் சண்டை போட்ட சிவாஜியை பத்தி பேசுற, 8 மாசம் சண்டை போட்ட என் பாட்டன் மருதுபாண்டியை பத்தி பேச மாட்டேங்கிற? இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? வரலாற்றுல வல்லபாய் பட்டையில வைக்கிற என் பாட்டன் வாவுசி வைக்க மாட்டேங்கிற? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் விளையாட்டு பண்றீங்க. நீங்க பெரியார் தான் அப்படின்னா எங்க முன்னோர்கள் பண்ணல. இந்த பாரு, உனக்கு சேட்டு அதிகமாகி போச்சியா? இது ஒரு கேள்வியா? இதுக்கெல்லாம் உனக்கு பதில் சொல்ல. சாதி ஒழிப்புக்கு வள்ளுவனை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், அதை தாண்டி தத்துவம் சொல்லு. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்பு, அதை தாண்டி பொது உடைமை தத்துவம் சொல்லு. யாரு பாடல? எங்கல்ல எவன் போராடல? நீ ரொம்ப ஓவரா போறடா. அந்த பெரியார் அவர்கள் தான் உழைத்தார் அப்படின்னா நீ சொல்லு. நீ சொல்றல்ல உன்னுடைய பாட்டன்கள் முப்பாட்டன்கள் எல்லாம் அடுக்கிறல்ல, எந்த முப்பாட்டன் இந்த சூத்திர இழிவு நீங்கிறதுக்காக பாடுபட்டான்னு சொல்லு, இயக்கம் கட்டுனான்னு சொல்லு. ஓஹோ, அதானா? அத நீங்க சொல்லணும்ல. இப்போ பெண் கல்விக்காக போராடினார் பெரியார்னா அதுக்கு நிறைய உதாரணங்களே எங்களால காட்ட முடியும். எங்கெங்கெல்லாம் அவர் பெண் கல்வியை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க.
அப்படின்றாரு. நீங்க எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருங்கன்றாரு பெரியார். நீங்க வந்து சுதந்திரமான ராணி ஆகணும், நீங்க ஏரோப்ளேன் ஓட்டணும், விண்வெளிக்கு போகணும், இவ்வளவும் பேசினாரு. உங்களுடைய தமிழ் தேசிய தலைவர்கள் யார் அதெல்லாம் பேசியிருக்காங்கன்னு நீங்க காட்டுங்க. பெரியார் கொண்டு வந்த மொழி சீர்திருத்தம் தான் இன்றைக்கு கணினி பயன்பாட்டில் தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறது. உலகத்திலேயே அதிக அளவில் கணினியில் பயன்படுத்தப்படுகின்ற மொழிகளுள் தமிழும் ஒன்றாக இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் கொண்டு வந்த மொழி சீர்திருத்தம். அதுதான் இன்னைக்கு ரொம்ப எளிமையான ஒரு பயன்பாட்டாக வந்து கணினியில கொண்டு வந்து தமிழை சேர்த்திருக்கிறது. அவ சொல்றது நியாயம் தானே. அதன் மூலமாக தான் இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இது வந்து பெரியார் செஞ்சாரு, சரி நீங்க என்ன செஞ்சீங்கன்னு காட்டுங்க. எதையாவது பேசணும்ல உருப்படியா, எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட நம்ம எதையும் வந்து உருப்படியா எதிர்பார்க்கவும் முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் பேசினதே அவர் மாத்தி மாத்தி பேசும்போது அதை மதிச்சு பதில் சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. உண்மையிலேயே நம்மளும் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படிதான் வாழ போறீங்க? இந்த ஆளு பேசினதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட நம்ம வர வேண்டி இருக்கிறது. இன்னும் ரொம்ப ரொம்ப மோசமா பேசுறது, அதாவது ஒரு இழிவான ஒரு பேச்சு முறையை இதுதான் அரசியல் அப்படின்னு கட்டமைச்சிட்டு இந்த இளைஞர்களை சீரழித்து கொண்டிருக்கிற இந்த சமூக விரோதி தான் வந்து சீமான். ஆடு மாடு மாதிரி அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறீங்களா? வெக்கமால? இந்த சமூகத்திற்கே ஒரு விரோதமான ஒரு ஆள்னா இந்த சீமான் தாங்க. நீங்க வந்து சங்கிகள் எந்த அளவுக்கு வந்து மோசமான ஒருவர்கள் இந்த சமூகத்திற்கு விரோதமானவர்களோ அதே மாதிரி அவர்களுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு சமூக விரோதி தான் இந்த சீமான். இப்ப உங்களுக்கு திருப்தியாடா? ஒரு தமிழ முன்னுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கல? தமிழ்நாட்டுல பிடிக்காதியா? ஏன்னா இந்த இளைஞர்களை நம்பிதான் இந்த சமூகம் இருக்கிறது. அவங்கதான் இந்த சமூகத்தினுடைய எதிர்காலமே அவங்கதான். அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக திராவிட இயக்கமும் திமுகவும் தொடர்ந்து பாடுபட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். ஏன்னா வேலை இல்லைன்னா இளைஞர்களினுடைய சிந்தனை வேறு வேறு வழிகளில் தவறான வழிகளில் போயிருன்றதை உணர்ந்து அவர்களை வந்து அவங்களுடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்தணும், நெறிப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்து அவங்களுக்கு கல்வியை கொடுத்து நீ என்ன படிக்கணுமோ அதை படி, அதுக்கான ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணணுமோ அதற்கான வழிகளை நாங்க ஏற்படுத்தி தரோம். இதுல இருந்து நீ வெளியில வர்றையா, உனக்காக தொழிற்சாலைகளை நாங்க இங்க வரவழைக்கிறோம், அவங்க வந்து இங்க நடத்துறாங்க, நீ உங்களுக்கு வேலைகள் கிடைக்கும். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா? இவ்வளத்தையும் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த பக்கம் இந்தால என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வாங்குறேன்னு அதை அரசாங்க வேலையாக்குறேன்றாரு. ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த நம்முடைய பிள்ளைகளை நீ ஆடு மாடு மேய்க்கத்தாண்டா லாயக்குன்னு சொல்லி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பார்ப்பனிய சிந்தனை, ஒரு பார்ப்பனிய சமூகம் நம்மளை வந்து ஒடுக்கி வைத்திருந்த நிலையில் அவங்களை எல்லாம் மீட்டுட்டு வந்து பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு பெரிய கடினமான பாதைகளை நம்ம கடந்து வந்திருக்கோம். என்னெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சலுகைகள் கொடுத்திருக்கோம். இப்பவும் 1000 ரூபாய் கொடுக்குறோம். அந்த 1000 ரூபாய் எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க எல்லாம் இந்த நாயால வர்றது ரெண்டு அப்பாப்பு. அப்போ அதை வாங்குற பெண்கள் ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நீ இழிவுபடுத்துற. அப்புறம் என்ன நீ என் அக்கா தங்கச்சின்ற, அப்புறம் என் சொந்தங்களேன்ற, என் உறவுகளேன்ற கையை தட்டி தட்டி என்னத்த வந்து உனக்கு இவங்க மேல மரியாதை வச்சிருக்க? நீ தமிழ்நாட்டு மக்கள் மேல என்ன மரியாதை இருக்கு உனக்கு? முதல்ல அது நம்ம ஊர்ல ஒரு வெறி நாய் சுத்திட்டு இருக்கு, அதை பிடிக்கிறதுக்காக பஞ்சாயத்துல இருந்து வண்டி வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த பிள்ளைங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம், அவங்களுக்கு இவ்வளவு பண்ணிட்டு இருக்கும் போது நீ ஒரு பக்கம் மறுபடியும் நீங்க ஆடு மாடு மேய்க்க வாங்கடா அப்படின்னு சொன்னா உடனெல்லாம் மனுஷனா கூட ஏத்துக்க முடியாது. எப்படி இந்த இளைஞர்கள் எல்லாம் அவனை வந்து ஒரு தலைவர்னு நம்பி போறாங்கன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி புழு டிஷர்ட் எல்லாம் போட்டு போனோம்னா அப்படித்தான்டா சொல்லுவான். என்ன மாதிரி டீசென்டான ஆள் போய் கேட்டாதான் இப்ப பார். அப்ப இந்த இளைஞர்களை திசை மாற்றுகின்ற இந்த சமூகத்திற்கு விரோதமான வேலைகளில் செயல்பட்டு இருக்கிற சீமானை பத்தி இளைஞர்கள்ட்ட உண்மையிலேயே நம்ம வந்து அவர் பேசுறதுக்காக நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு கூட இளைஞர்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும், அவங்களுக்கு சில செய்திகளை சொல்லணும்ன்றதுக்காகவாது நம்ம இதை பேசிதான் ஆக வேண்டியிருக்கு. இன்னைக்கு நாம் தமிழர் கூடாரத்திலிருந்து எல்லாரும் வெளியில வந்துட்டு இருக்காங்க. வந்து என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? விஜயலட்சுமிக்கு வந்து மாசம் 50,000 ரூபாய் போகுது. எங்கது ராவணன் இல்லமா? அது ராவணன் குடிலா? அது குடில். அதாவது பங்களாவுக்கெல்லாம் அவங்க வச்சிருக்கிற பேரு குடில். 3 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு பங்களா வாங்கினாங்கன்னா அதுக்கு பேரு குடில். அப்ப பங்களா வாங்கினாங்கன்னா அது எவ்வளவு இப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல இல்லையா? அங்க இருந்து 50,000 ரூபாய் மாதம் போகிறது. அப்ப கட்சியில இருந்து எங்க போது போறங்க காசு? ஏன் அவங்க வந்து என்ன அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரா இல்ல வந்து முழு நேர ஊழியரா விஜயலட்சுமி அவர்கள்? நமக்கு தெரியல. நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். அது அவங்களுடைய கட்சி விவகாரம்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்க கட்சியில இருக்கிறவங்க தான் வெளியில வந்து சொல்றாங்க. அதை நம்ம வந்து உள்ள போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ற வேலை எல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. சோ இன்னொன்னு,
அந்த கட்சியில இதுவரைக்கும் என்னென்ன பொறுப்புகள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? யாரை கேட்டாலும் ஒருங்கிணைப்பாளர், இவர் கேட்டா இவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர், அவ்வளவுதான். அங்க இருக்கிற மேட்டர் முடிஞ்சு போச்சு. செயற்குழு கூடியிருக்கா, பொதுக்குழு கூடியிருக்கா? யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்க நீ? அம்மா அம்மா, நானும் எத்தனையோ அடி கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி சாணி அடி சக்கை அடிங்கிறது இன்னைக்கு தாண்டா கேள்விப்பட்டிருக்கேன். அடிச்சு கஞ்சி காய்ச்சி ஊத்திட்டானுங்களேடா. உன் கட்சியில இருக்கிற ஆட்களையே நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கு? பேசலாமா? வெக்கமா இருக்காதா? வெக்கமாவே இல்ல. தொடர்ந்து, ஏன்னா சில்லறை பாக்குறதுக்காக நீங்க வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில்லறைத்தனமான பேச்சுக்கள் தான் வரும். அவனுக்கு பிச்சை போடாதீங்கய்யா. அவன் உடம்பு பாருங்க, காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா 5 ஒரு கறி வரும் ஐயா. இவரெல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுறத கிடைக்காத நம்ப வச்சுட்டு மண்டை உடைச்சு முடியாது. போயா ஐயா பெரியாருக்கு மாலை இட்டீங்களா? வரவேற்கணும். அதை போலவே எங்க தாத்தா திருவி கல்யாண சுந்தரத்துக்கு நீங்க மாலை இடணும், மதிப்பளிக்கணும். அதை போலவே எங்க தாத்தா இந்த தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளுக்கு நீங்க போடணும். தமிழ் தென்றல் திருவிக்காவுக்கு போடணும். தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளையும் போற்றணும். எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசனையும் போற்றணும். என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இன்னைக்கு போய் அவருக்கு ஒன்றும் பெரிய இந்த மாதிரி அடையாளங்கள் இல்லை. எங்க அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த நெஞ்சளவு ஒரு செலவு வச்சிருப்பாங்க கிண்டியில். நான் அங்க இருந்தா அங்க போடுவேன், இன்னைக்கு இங்க போடுறேன். நீங்க அதையும் பண்ணணும், தொடர்ச்சியா பண்ணணும். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? தாத்தா முத்துராமலிங்கத்தூருக்கு வரணும், இமானுவேல் சேரனுக்கு வரணும், தீரன் சின்னமலைக்கு போடணும், பூலித்தேவனுக்கு போடணும், பாட்டி வேலுநாச்சியருக்கு போடணும், மருதுபாண்டியரை போற்றணும், அழகுமுத்து கோணை போற்றணும், சுந்தரலிங்கனாரை போற்றணும். தமிழ் அடையாளங்களையும் போற்றணும். கருவாயா நிறுத்துறா. அங்க அண்ணல் அம்பேத்கரை நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு இதன் மூலமா விளங்கி அண்ணல் அம்பேத்கரை அறிவு ஆசானாக இருப்போம், எங்களுடைய பெருமை மிக்க வழிகாட்டியாக இருப்போம். ஆனா தலைவர்களாக எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா இவர்களைத்தான் ஏற்போம். இவனை கொன்னிடலாமா? ஏன்னா தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாகவும் இருக்கணும். பெரியாருக்கு மாலை போட்டாவே சமூக சீர்திருத்தம் வந்துருதா? அதிலே விளிம்புல மக்களின் உரிமைக்கு நிக்கிற அப்படி வந்துருதா? என்ன அப்ப அப்படி வந்துருதா? அற்புதம், ஆவாரம். அதாவது திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை தமிழ் தேசிய தலைவர்கள் யாரையும் குறைத்து மதிப்பிடவோ அல்லது அவர்களுடைய உழைப்பை, அவர்களுடைய பங்களிப்பை, இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்கு அவர்கள் ஆற்றிய தொண்டுகளை யாருமே மறைக்கவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்றீங்களே, உங்களுடைய முன்னோடியாக நீங்கள் சொல்லுகின்ற மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு சிலை வைத்ததே தலைவர் கலைஞர் தான். எவ்வளவு அடிச்சாலும் தாங்க உங்களுக்கு அடிச்ச நீ வரியா? என்னது பிஸியா இருக்கியா? சரி, நான் அடிச்சு அமுச்சு விடுறேன், நீ பாத்துக்கோ. இன்னைக்கு நீங்க வந்து சிலை போட்டு நீங்க எல்லாம் மரியாதை செலுத்துறீங்க, மாலை போட்டு மரியாதை செலுத்துறீங்கன்னா அந்த இடத்துல அந்த சிலையை நிறுவியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அது திமுக தான் செஞ்சுச்சு. ஆதித்தனாருக்கு நீங்க மாலை போடுறீங்கன்னா அந்த சிலையை யாரு வச்சா? அப்போ நீங்க யாரெல்லாம் தமிழ் தேசியவாதிகளாக நீங்க அடையாளம் காட்டி நீங்க பேசிட்டு இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமான மணிமண்டபங்களையும் அவர்களுக்கான நினைவிடங்களையும் அமைத்து கொடுத்தது திராவிட இயக்க ஆட்சி. அங்க நின்னுதான் நீங்க பேச முடியும். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்றத நீங்க சொல்லணும்ல. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி. காளியம்மாளுக்கு ஒரே ஒரு சவால் விடுறேன். ஒன்னும் இல்ல, ஃபேஸ் டு ஃபேஸ், 1 to 1 எங்க வேணாலும் கூப்பிடுங்க. உங்க கட்சியை பத்தி நான் வாதிக்கணும். நீங்க உங்க கட்சியில இருக்கக்கூடிய நிறைகுறையை பேசுவோம். இங்க இருக்க இடதுசாரிகளுடைய நிறைகுறையை பேசுவோம். இன்னைக்கு இந்தியாவிலே 5வது பெரிய பணக்கார கட்சியே கம்யூனிஸ்ட் தான். கம்யூனிஸ்ட் எப்பவோ வந்து கலெக்ஷனிஸ்டா, கரப்ஷனிஸ்டா மாறிடுச்சு. நான் யாருன்னு தனக்கே தெரியாம சில ஜென்மங்கள் ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பொதுவா அல்லக்கைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அல்லக்கை தான் இவன். உண்டியல் குளிக்கைகள் தான் ஏழை மக்களோட இருக்கிறவன், விவசாயிகளோட இருக்கிறவன் உண்டியல் குளிக்கு தான் பண்ணுமா. உன்னை மாதிரி போய் மணல் அழுற பண்றீங்க, மலை வளத்தை கொள்ளையடிக்கிறவன்ட்ட போய் காசு வாங்கிட்டு உன்னை மாதிரி பிச்சைக்கார பயில தெரியுமா? உன்னை மாதிரி திரள் நீதி, என்னைக்காவது திரள் நீதிக்கு நீ ஏதாவது வரவு செலவு கணக்கு வச்சிருக்கியா கட்சியில? என்னடா இது? மானாமதுல இருந்து சிவகங்கை போற வழியில இடது பக்கம் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் மனைவியில வாங்கி போட்டு அது பிரச்சனையானது தெரியாம கைலூலி பேர்ல பேரம் பேசி அந்த நிலத்தை வாங்கி அதை பதிவு பண்ண முடியாம அந்த பிரச்சனையில தலையிட்டு அந்த நிதியை ஒரு 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து திருப்பி பெற்று கொடுத்தோம். இந்த அநியாயம் பண்றியாடா? கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? எங்க கேக்குறான். கட்சியில ஒரே ஒரு நேர்மையாளர், அந்த கட்சியோட மாநில தலைவர்ல ஒரே ஒரு நேர்மையாளர் இருந்தானா அரசியல் பொது வாழ்க்கை விட்டு வெளியே போயிடும். ஒரு ஆள் கூட அந்த கட்சியில கிடையாது. திருட்டு கும்பல்னு சொல்லியாச்சு. ஆஹா, சூனா போனா
ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அஞ்சாவது பெரிய பணக்கார கட்சிங்கிறாங்களே, அவங்க தர ஒரு அடிப்படை இல்லாம சொல்லுவாங்க. என்ன போற சொல்ல முடியுமா? எப்படி ஒரு தரவு இல்லாமல் பொதுவாகவே நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவு வாய்க்கு வந்தது கட்சியோட தலைவனே அப்படித்தானே. கட்சியோட தலைவன் சீமானே என்ன வாய்க்கு என்ன வருதோ அதை பேசி கடந்து விட்டு போகக்கூடிய எந்த தரவு இல்லாமல் வரலாற்று நிகழ்வு இல்லாமல் பேசக்கூடிய நபர் தான் சீமான். அடிச்சு சொல்றேங்க, என்னை விட கேடுகட்ட பொறம்போக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது. I am the worst in தமிழ்நாடு. கந்தர்வ கோட்டை எம்எல்ஏனுடைய மனைவி 100 நாள் வேலைக்கு போறாங்க. அவர் பெருமையா சொல்றாரு. இது எங்கேயாவது சாத்தியப்படுமா? இப்படிப்பட்ட சூழலுக்கு மனிதனை உட்படுத்திக் கொள்ளுகிற ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னார். அது கம்யூனிஸ்ட் கட்சி, அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். நீ என்ன வச்சிருக்க? நீ பொதுக்குழு இருக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது. நானே வேட்டு வச்சுக்கிட்டா உண்டு. காளியம்மாள் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு பண்றாங்களே, காளியம்மாள் வச்சுட்டு கார் எப்படி வந்துச்சு? சாட்டை திருமணம் என்ன சம்பாதிக்கிறாரு? காளியம்மாள் என்ன வேலை செய்யறாங்க? அவங்களுக்கு காஸ்ட்லியான கார் எப்படி வச்சு, ஆடம்பரமான வாழ்க்கை இருந்துச்சு, எப்படி வந்துச்சு? எங்களுக்கு பவர் பட்டுண்டோ அப்புறம் வச்சுக்கிறடா உன்ன. டேய் டேய், என்கிட்ட சீரியஸா பேசாங்கடா, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துரும். என்னது சிரிப்பு வருமா? அதுல முதல்ல பாஜக இருக்கு, அதுக்கப்புறம் சமாஜ்வாடி இருக்கு, அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் இருக்கு, அதுக்கப்புறம் தெலுங்கு சமிதி இருக்கு, ராஷ்டிரிய சமிதி இருக்கு. இப்படி இருக்கிற கட்சிகளை பார்த்து நீ பேசணுமா இல்லையா? கம்யூனிஸ்ட் இருந்தது, இப்ப கம்யூனிஸ்ட் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க சார், இல்ல நான் அசிங்கமாயிடும். கிளம்புங்க. நம்மள படிக்க கூடாதுன்னு சொல்றான், கருவறைக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றான், பிற்படுத்தப்பட்டவன் சொல்றான், தாழ்த்தப்பட்டவன் சொல்றான். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஏன் மூடிட்டு இருக்கோம் தெரியுமா? கடவுள் சொல்லியிருக்காரு நீங்கெல்லாம் படிக்க கூடாது, கடவுள் சொல்லியிருக்காரு நீங்கெல்லாம் கோவிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு. ஆமா, சனாதனம் சொல்லியிருக்கு மிக முக்கியமா. கடவுள் த இமேஜினரி ஐடியாலஜி. இத ஸ்ட்ரெயிட்டா நம்ம மூஞ்சிக்கு நேரா சொன்னா நெஞ்சு மேல எட்டி விரிப்பும் இல்ல. அதுக்காக சப்போர்ட் கடவுள் கூடாதே, சிவன் ஏத்துக்க மாட்டானே. அது யாரை மிதிப்பானா? ஹெச்ராஜாவை மிதிப்போம், ஆனந்த மிதிப்போம். ஹெச்ராஜா சொன்னார்ல ராமதாச, கருவறைக்குள்ள வந்தா கருவறுத்துப்படுவோம் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? இவங்க எல்லாம் யாரு? இதுக்கு முன்ன நான் அவங்கள பார்த்ததே இல்லையே. இப்ப அதே பிஜேபி கூட தான் பாமக கூட்டணியில இருக்கு. மனம் கெட்டவங்க. ஆனா ராமதாஸ் தலித் மக்களோட குடிசைதான் குலத்தை சொல்லுவாங்க. இவங்களை பார்த்தா பாஜகவை பார்த்தா பம்புறாரு. ராமதாஸ் அரியாசனத்தின் அடிமை. இப்போ இந்த லூசு பைய சீமான் இருக்கான்ல, அம்மையார் இவங்க திருவள்ளுவர் அம்மையாரையும் யார் படிக்க வச்சது? திராவிடமா படிக்க வச்சது அப்படின்லாம் கேக்குறான் இல்லையா? இவர்களுக்கு பின்பு வந்தவர்களை படிக்க விடாமல் செய்தது எது? சூப்பர். பேரு பெரியாரு எதுக்குறாங்கப்பா? அதுவும் அவரு கைத்தடியை பிடிச்சே மேல வந்துட்டு கைத்தடியில அடி வாங்கினவன் எடுத்தா பரவாயில்ல, இவன் எதுக்குறான்? சைமனோட அப்பா செபஸ்டினே படிச்சிருக்க மாட்டாரு. ஆமா, அதை பத்தி எல்லாம் உனக்கு இருக்கா? இதுல ஒரு இது கேட்டிருப்பாரு, யோசிச்சு பாத்தியா அப்படின்னு. அவன் யோசிச்சு பாத்திருக்கான், எப்படி கல்லா கட்டுறது. இதை யாருக்கு செருப்படி அப்படின்னா சீமானுக்கு செருப்படி. பெரியாரை வைத்து பேசிவிட்டு இன்னைக்கு பெரியாரையே நீ அவர் தமிழரா, அவர் இதுவா, அவர் அதுவான அவர் மேல நீ கரிப்பூச முயற்சிக்கிற அப்படின்னா ஒண்ணு செருப்பால் அடிக்காம வேற என்ன பண்றது? இந்த படம் அதுல அடிச்சிருக்கு. மருதநாயகம் ஊரோட ஒத்து போயிடும், இல்ல பேரோட இட்டு போயிடுவேன். அதாவது சீமானை கூப்பிட்டு சீமானையே செருப்பால் அடித்து அனுப்பிச்சிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பசு அரசியல், மாட்டு அரசியல் அப்படிங்கிற எல்லாம் பசுவை வணங்கிட்டு அப்படி ராமர் சாப்பிட்டார். ஆமா, இவங்க எல்லாருமே சாப்பிட்டுருப்பா. இப்ப நம்ம கேட்கறோம், என்னமாமா இப்பெல்லாம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் சாப்பிட்டது இல்லையா மாட்டுக்கறி அப்படின்னா? இப்ப முன்னோர்கள் எல்லாம் சாப்பிட்டா இருந்த யுகத்தினுடைய தர்மம் வேற. புரியுறதோ? இப்ப நீ கேட்ட கேள்விக்கு என்ன கோவம் இருந்தா போஸ்ட்மார்ட்டம் ஆயிருப்ப. மொத்தத்துல இந்த சேகவர படம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ப்பன கும்பலுக்கு, பாஜக கும்பலுக்கு, சனாதன கும்பலுக்கு செருப்ப கழட்டி அடிச்சிருக்கு இந்த வாஸ்தவம் தான். இந்த சேகுவார படத்துல எந்த அளவுக்கு ஓப்பனா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. பிஜேபி காரங்க அதான பண்ணுவாங்க, தாமரையும் வளர்த்தே தீரும். நம்ம என்ன சொல்லலாம், தாமரை மயிரிலும் வளராது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழகம் எங்கும் உள்ள மாடுகளுக்கு குடும்ப அட்டை தர கோரி மாபெரும் உண்ணம் விரதம். தமிழ்நாட்டில் வாழைப்பூ மலர்ந்தே தீரும். மலரும் நான் இருக்கிற வரைக்கும் எப்படி மலரும்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.